நேயர்களே, இன்றைய நாளில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லா வயதினருக்கும் மூல தொந்தரவுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு உள் மூலங்கள் இருக்குது, ஒரு சிலருக்கு வெளி மூலங்கள் இருக்குது. இந்த மூலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் கட் ஆகிடுங்க. அந்த ஃப்ரீ மோஷன் கட் ஆகிறதுனால தான் மூல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அப்போ ஃப்ரீ மோஷன் ஏன் கட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய மலக்குடலில் ட்ரை தன்மை இருக்குது. அந்த ட்ரை தன்மையினால தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு மலம் கட் ஆகுது. இப்போது அந்த ட்ரை தன்மை நீங்கணும்னு சொன்னால் அவங்க உணவுகளில் நெய் அதிகமாக என்ன பண்ணலாங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ மூலம் வந்துடுச்சு, நிறைய பிளட்டு போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இது பேர் தான் துத்தி இலைங்க. இந்த துத்தி இலையை டீ வச்சு குடிக்கலாம். இந்த துத்தி இலையை வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இந்த துத்தி இலைகளில் லேகியங்கள் பண்ணி சாப்பிட்லாம். குறிப்பாக நம்ம பார்க்குறோம் துத்தி இலைகளோட நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடிய சோற்று கற்றாழை, பனங்கற்கண்டு, இது மூணையும் சேர்த்து நம்ம லேகியமாக செஞ்சு அதை லேகியங்கள் உபயோகப்படுத்திட்டு வரும்போது நமக்கு உடலில் நல்ல வந்து பார்த்திங்கனாக்க ஒரு வலுவழுப்பு தன்மை உடலுக்கு கிடைக்குங்க. இப்போ குறிப்பாக கேட்கலாம், இந்த லேகியங்கள் வந்து பார்க்கும்போது நேயர்களே, நல்லெண்ணெய் அல்லது பசுமாட்டு நெய், இது ரெண்டுமே இந்த லேகியங்கள் தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாங்க. இப்போது குறிப்பாக நம்ம பார்க்குறோம், ஒரு 1/2 kg அளவுக்கு லேகியங்கள் வாங்கி 1 மாதம் அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணும்போது கம்பல்சரி அவங்களுக்கு அந்த மூல தொந்தரவுகள் கேட்கும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் நேயர்களே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரங்கள் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாட்டு மருந்து கடையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல் நிறைய லேகியங்கள் விற்கிறாங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் எடுக்கும்போது மிகவும் குறைவான மருத்துவ செலவுகளே ஆகும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப் லாங்கு இந்த மூலங்கள் திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் உணவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து வலுவழுப்பு தன்மை கொண்ட கீரைகள், பழங்கள், காய்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துங்க. குறிப்பாக இரவு உணவுகளை நம்ம பார்க்கும்போது ஒரு 5:30லேருந்து 6:30 மணிக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குடலை ரொம்ப ட்ரையாக வச்சுக்க வேணாம், சரிங்களா? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் பல வகைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஒரு சில லேகியங்கள் காமிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த லேகியங்கள் 1/2 kg அளவுக்கு ஒரு டப்பா தான். அந்த 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவான ஒரு செலவு தாங்க ஆகுது. நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது மூல தொந்தரவுகள் முற்றிலுமாக சரியாகுன்றதை கூட பார்க்குறோம். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.